வெற்றி வேட்பாளருக்கு கூட்டணி சார்பாக இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு தரும் என்று நாங்கள் பேசி முடித்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின்படி இன்றைக்கு உடன்படிக்கை கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே எந்தெந்த தொகுதியில் என்பது முப்பத்தி 39 நாடாளுமன்ற தொகுதியில் புதுச்சேரியில் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதி உட்பட உறுதியாக இந்த ஒரு நாள் அவர் நல்ல முடிவு எட்டப்படும் ஏற்கனவே சொல்லியிருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கிறீங்க அவர் கட்சி வரணும். அதே போல தேமுதிக சார்பாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கா இந்த கூட்டணி செய்வதற்கு நீங்களும் உருவாக்குறீங்க. வடிவில் ஒரு படம் சொன்ன மாதிரி மீண்டும் ஒருங்கிணைந்திருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றமும் எப்பொழுதுமே ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணியாக இந்த கூட்டணி எப்பொழுதும் தேர்தல் செய்வது இருக்கும். தலைமை கழகத்தில் நடந்த பிரஸ் மீட்ல என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல வந்த கருத்தை மேனிபுலேட் பண்ணி அது வேற ஒரு ரூபம் பெற்று நிச்சயமாக. ஏன்னா எண்களில் ஒண்ணும் கிடையாது. நிச்சயமாக நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. பிரச்சாரத்திற்கான அந்த லிஸ்ட் வரும்பொழுது நிச்சயமாக தலைவர் அவர்கள் எந்தெந்த பிரச்சாரத்துக்கு வருகிறார் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இப்ப சொல்லல, உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும், அதற்கு பிறகும் தொடரும். இது ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியா இருக்கும். ஏன்னா நான் அன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னது என்னன்னா, திமுகவை பத்தி தான் நான் பேசுறதுக்கு அது வேற மாதிரி திசை திருப்பப்பட்டது. இப்ப கடந்த 15 நாட்களா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி தான் லைன் லைட்ல இருக்கு. இன்னொரு கூட்டணி இருக்கா இல்லையா லைன் லைட்லன்றது இல்ல தெரியல. அந்த அளவு இந்த கூட்டணி மக்களிடையே மாபெரும் வரவேற்பு. நிச்சயமா அது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிதான். ஆனா ஒரு விஷயம் இப்ப நான் சொல்றேன், அன்னைக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாரதர் கழகம் நல்லதில் முடியும் அப்படின்றது போல ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஏன்னா நிச்சயமாக கெடுவார்கள் தான் கேடு நினைப்பார்கள். அந்த கெடுவார்களுடைய கேடு எண்ணம் அவர்களுக்கு தான் திரும்பி போயிருக்கு. இது நல்ல கூட்டணி. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா ஒரு பெண் தலைவர், ஒரு பெண் தலைவர் வழிநடத்திய இந்த மாபெரும் ஒரு கட்சி எப்படின்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட தேமுதிகவும் அதிமுகவும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்ற அளவு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையோடு அந்த இரண்டு அணிகளும் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் ஒன்றாக நாங்கள் பயணிச்சு இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைப்போம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில்